தங்கையின் கல்யாணம். என்னங்க, நம்ம சாருஹாசன் தனக்கு என்ன சம்பளங்கிறத பற்றி தன்னோட கடிதத்தில் எதுவுமே எழுதலையே. தியாகராஜனும் அதை பற்றி தான் யோசித்து கொண்டிருந்தார். எனவே நானும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சங்கரி என்றார். அமெரிக்காவில் என்னமோ லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்களே. ஆமாம், ஆனால் அங்கே விலைவாசி அதிகம். மாதம் மாதம் அவன் நமக்கு பணம் அனுப்புவான் தானே. அப்படி தான் நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன். 26 வயசில் ஒரு தங்கை கல்யாணத்துக்கு நிற்கிற பத்தின பொறுப்பு இருந்தால் நிச்சயம் ஒரு கணிசமான தொகையே அவன் அனுப்பணும். பார்க்கலாம். அமெரிக்காவின் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் பணிபுரிய சென்று முதல் மாத சம்பளமும் வாங்கியிருந்த தங்கள் மகன் சாருஹாசன் பற்றிய நினைவு இருவரையும் ஆட்டி அலைக்கழித்து கொண்டிருந்தது. அவனுக்கு சம்பளம் எவ்வளோ இருக்கு என்கிற கேள்வி அவன் போன நாளிலிருந்தே இருவரையும் ஒரு ஆவலராய் ஆழ்த்தியிருந்தது. ஆனால் அவனோ தன் கடிதத்தில் அதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. அவர்களுக்கு பணம் அனுப்புவது பற்றி குறிப்பே அதில் இல்லை. எங்க, அவன் நமக்கு பணம் அனுப்புவாதானா என்று சங்கரி மறுபடி கேட்டாள். பின்ன அவன் படிப்புக்காக கொஞ்சமாவா செலவு பண்ணியிருக்கிறோம். கல்யாணத்துக்கு தங்கைக்காரி வேற ஒருத்தி காத்து கொண்டிருக்கப்போ அனுப்பாமல் இருப்பானா என்ன? ஒருக்கா முதல் மாதத்தில் அவனுக்கு சில செலவுகள் இருக்கும். நண்பர்களுக்கு விருந்து, வீட்டு வாடகை, முன்பணம், அங்கே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் வாங்குறது கொள்றதுன்னு. சரி, அப்படியே இருக்கட்டும். அதை பற்றி ஒரு வார்த்தை நமக்கு கடிதம் எழுதியிருக்க வேண்டியதானே. கூட பிறந்த தங்கச்சி மேலே பாசம் இருந்தால் இந்த மாதம் ஒன்றும் அனுப்ப முடியலை, வர மாதத்துலேருந்து இவ்வளோ அனுப்புகிறேன் அப்படின்னு எழுதலாம்ல. தியாகராஜன் பதில் சொல்லவில்லை. அவரது சிந்தனை எங்கேயோ போய்விட்டது. கூட பிறந்த தங்கச்சி மேலே பாசம் இருந்தா என்று அவள் சொன்ன சொற்கள் அவரால் ஏதேதோ நினைவுகளை கிளர்த்தின. என்னங்க, ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறீங்க? ஆ, ஆமாம் ஆமாம், ஒரு வார்த்தை அவன் எழுதியிருக்கலாம் தான். நாம் வேணா எழுதி கேட்கலாமா? அது நல்லா இருக்காது சங்கரி. கொஞ்சம் பொறுமையாக இரு. வர மாதமும் அனுப்பலைன்னா அப்பா கேட்கலாம். எனக்கு அவன் மேலே முழு நம்பிக்கை கிடையாது. அவன் ஒரு சுயநலக்காரன் தான். அவன் ஒன்றுமே அனுப்பாமே இருந்தால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அடுத்த மாதம் அமெரிக்காவிலிருந்து அந்த வெடிகுண்டு சாருஹாசனின் கடிதம் உருவில் வந்து சேர்ந்தது. சென்னையிலிருந்து கிளம்பும் போதே ஒரு திட்டத்துடன் தான் அவன் சென்றிருந்தான் என்பதை அந்த கடிதம் தெரிவித்தது. தன்னுடன் கல்லூரியில் ஒன்றாக படித்த மல்லிகாவும் அமெரிக்காவில் மேல் படிப்பு படித்து கொண்டிருப்பதாகவும் அவளை தான் மனம் செய்து கொண்டு விட்டதாகவும் அது கூறிய தகவலில் இருவரும் ஆடி போயிட்டார்கள். அமெரிக்காவுக்கு தன் மகனை பார்ப்பதற்காக 6 மாதங்களுக்கு முன் போயிருந்த தியாகராஜனின் நண்பர் குமரேசனின் பார்வையில் இருவரும் பட்டுவிட்டதால் தான் அந்த உண்மையை அவன் கூறினான் என்பது பின்னர் அவர்கள் யூகித்த உண்மையாகும். தியாகராஜனை காட்டிலும் சங்கரி தான் அதிகமாய் குதித்து போனாள். அவனுக்கு தான் காரசாரமாய் ஒரு கடிதம் எழுதப் போவதாய் அவள் சொன்னதும் அவர் கசப்புடன் சிரித்தாள். அமெரிக்காவிலே அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கதா வேற சொல்கிறான். அவ படிப்புக்கும் இவன் செலவு பண்ணுறானோ என்னவோ. அவன் அனுப்பினா அனுப்பட்டும், இல்லாட்டி போகட்டும், கேட்காத விடு. அதை எப்படிங்க விட முடியும்? கூட பிறந்த தங்கச்சி மேலே ஒரு அண்ணனுக்கு அக்கறை இருக்கணுமா வேண்டாமா? ஏதுடா, கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சுருக்காங்களே, நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்கு நாம் உதவி பண்ணுங்கிற கரிசனம் துளியாவது இருக்கணுமா இல்லையா? சாருஹாசன் பணம் ஏதும் அனுப்பாமல் 3 மாதங்கள் கழிந்து விட்டன. அதற்கும் மேல் சங்கரியால் சும்மா இருக்க முடியவில்லை. அவன் பணம் அனுப்புவதாக இல்லை என்பது உள்ளுணர்வாய் புரிந்துவிட்டாலும் எளிதுதான் பார்க்கலாமே எனும் எண்ணம் அவளை ஆட்டி வைக்க உடன் பிறந்த தங்கையின் பால் அவனுக்கு இருக்க வேண்டிய கடமையை ஞாபகப்படுத்தி அவனுக்கு எழுதினான். நடந்து முடிந்துவிட்ட திருமணத்தை ஏற்பதை தவிர வேறு வழி இல்லை என்பது அவளுக்கு புரிந்தது. உன்னை நிறைய படிக்க வச்சதனால்தான் நீ இந்த நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறத மறக்காத. மனைவியின் கடிதத்தை படித்த பின் ஒரு மர்ம புன்சிரிப்புடன் தியாகராஜன் அதை அவளிடம் திருப்பி கொடுத்தாள். என்ன சிரிப்பு முகத்தில்? வக்கனையா எழுதியிருக்கிறாளே, இவன் தானே சிரிக்கிறீங்க? தமது புன்னகையில் புதிந்திருந்த மர்மத்தை உடனே வெளிப்படுத்த அவர் விரும்பவில்லை. அதனால் ஆமாம் என்கிற பாவனையில் தலையை ஆட்டி வைத்தாள். சரி, ஒரு கவரில் போட்டு விலாசம் எழுதுங்க, பெட்டியில் போட்டுட்டு வரேன். சுமார் 1 மாதம் கழித்து அவனிடமிருந்து பதில் வந்தது. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சாருஹாசன் எழுதியது கடிதம் அம்மா எழுதினாலும் அப்பாவின் சம்மதத்துடன் தான் அது எழுதப்பட்டுள்ளது என்று நம்புகிறேன். என் விலாசம் அப்பாவின் கையெழுத்தில் இருப்பதால் நிறைய படிக்க வைத்ததால் தான்
நான் நல்ல நிலைமைக்கு வந்ததாக எழுதியிருக்கிறீங்க. நீங்கள் படிக்க வைத்தாலும் கஷ்டப்பட்டு பொறுப்புடன் நன்றாய் படித்தது நான் தானே. என்னுடைய உழைப்புக்கு கிடைத்த பயன் அது. பெற்ற மகனை படிக்க வைப்பது ஒரு பெரிய விஷயமா என்ன? என்னமோ ஊர் உலகத்தில் இல்லாத அதிசயம் போல் சொல்லி கட்டியிருக்கிறீங்க. அது உங்கள் கடமை. பெற்றோர் இல்லாமல் போனாதால் ஒரு அண்ணனுக்கு தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய கடமை உண்டு. நீங்கள் இருவதும் இருக்கும்போது அது என் கடமை என்று எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இங்கே என் மனைவி படித்து கொண்டுதான் இருக்கிறாள், வேலையில் இல்லை. எனவே என் ஒருவனுடைய சம்பாத்தியதாம். அவளுக்கு யாரும் ஆதரவில்லை என்பதால் அவளது படிப்புக்கும் நான் தான் செலவு செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே அமெரிக்காவில் 2 பேர் சம்பாதித்தால்தான் பணமெல்லாம் அனுப்ப முடியும். அதற்குள் குழந்தை குட்டி என்று குடும்பம் பெருக்கினால் அதுவும் முடியாது. எனவே என் மனைவிக்கு வேலை கிடைத்ததும் நான் பணம் அனுப்புவேன் என்று நம்பி என்னை பின்னொரு நாளில் குற்றம் சொல்ல வேண்டாம். நீ சொல்லியிருந்தால் நாங்களே உன் கல்யாணத்தை நடத்தி வச்சு பிற்பாடு உன் அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிருப்போம் என்று நீங்கள் சொல்வது பச்சை பொய். எனக்கு உங்களை தெரியாதா என்ன? தவிர அவள் ஒரு கிறிஸ்துவ பெண் வேற. உங்கள் கடிதத்தின் தோணி அன்பாக இல்லை. அன்பு என்பது கொடுத்து வாங்குவது. அறியவும். இப்படிக்கு சாருஹாசன். கடிதத்தை படித்து முடித்த சங்கரி விக்கி விக்கி அழானாள். தியாகராஜனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இருப்பினும் அவர் அவளை சமாதானப்படுத்த முயலவில்லை. எதிர்பார்த்த அதிர்ச்சி ஒன்றை எதிர்கொண்ட விவேகை போல் அவர் அசைவற்றும் எந்த உணர்ச்சியும் முகத்தில் காட்டாதவராகவும் உட்கார்ந்து கொண்டிருந்தார். பார்த்தீங்களா, அன்புள்ள அப்பா அம்மாவுக்குன்னு கூட எழுதலை, அன்புள்ள சாருகாசனும் எழுதலை. என்ன அநியாயங்க இது? படிக்க வைக்க வேண்டியது நம்ம கடமையா? ஆனால் தங்கச்சியை பொறுத்தவரை அவனுக்கு எந்த கடமையும் கிடையாதாம். நாம் 2 பேரும் குத்துக்கல்லா உசுரோடு இருக்கிறதுனால அது தன்னோட கடமை இல்லைன்னு சொல்லாமல் சொல்லிட்டான். என்ன நன்றி கெட்டத்தனம் பார்த்தீங்களா? கூட பிறந்தவ மேலே துளியாச்சும் அவனுக்கு பாசம் இருக்குதா பார்த்தீங்களா? தியாகராஜன் புன்னகை புரிந்தாள். அவள் சாருஹாசன் எழுதிய கடிதத்தை படித்து பார்த்த பின் அவளிடம் அதை திருப்பி கொடுத்த போது புரிந்த அதே மர்ம புன்னகை. கண்களை துடைத்து கொண்டு தலையை உயர்த்தி சங்கரி தன் கணவரின் முகத்து சிரிப்பை பார்த்து திகைத்தாள். எதுக்குங்க சிரிக்கிறீங்க? நான் அவனுக்கு எழுதின கடிதாசியை படித்து அன்னைக்கே இதே மாதிரி தான் சிரிச்சுக்கிட்டீங்க. பரவாயில்ல, நீ ரொம்ப கெட்டிக்காரி தான். கரெக்டாக அதே மாதிரி சிரிப்புன்னு கண்டுபிடிச்சிட்ட. கொஞ்சம் பழைய விஷயங்களை பற்றி யோசிச்சு பார்த்தேன்னா நான் எதுக்கு சிரிச்சேங்கிறது கண்டுபிடிச்சிருவேன். யோசி. என்னங்க சொல்கிறீங்க சங்கரி? கூட பிறந்தவங்க மேலே ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய பாசத்தை பற்றி நீயா பேசுகிற? அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றியும் நீயா உன் மகனுக்கு உபதேசிக்கிற? அதுக்கு கொஞ்சமாச்சும் உனக்கு தகுதி உண்டா? அன்னைக்கு என் தம்பி பாபுவை என்ன பாடுபடுத்தி வச்ச? அவன் 9ஆம் வகுப்பில் ஃபெயிலானப்ப மறுபடியும் தொடர்ந்து படிக்க அவனை விட்டியா? என்ன திட்டுன? நான் எவ்வளோ கெஞ்சினேன் சங்கரி. அவன் ரோஷக்காரன். ஏதாவது ஏடா கூடமா பண்ணிக்கிடுவான். திட்டாதன்னு தலையாக அடிச்சுக்கிட்டேனே. கேட்டியாடி? ஒரு அண்ணனுக்கு தம்பி மேலே இருக்கக்கூடிய பாசத்தை அன்னைக்கு நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. அது மட்டுமா? ஒரு அண்ணனுக்கு இருக்க வேண்டிய கடமையை பற்றி நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நீ ஒப்புக்கொள்ளலை. ஆனால் இப்போ உன் மகனுக்கு அவனோட தங்கச்சி மேலே இருக்க வேண்டிய பாசத்தை பற்றி பெருசாக பேச வந்துட்ட. எனக்கு என் தம்பி மேலே இருக்கக்கூடாத பாசமும் கடமை உணர்ச்சியும் உன் மகனுக்கு மட்டும் அவனோட தங்கச்சி மேலே இருக்கணுமோ? இது எந்த ஒரு நியாயம்? என் தம்பி பாபு ரோஷப்பட்டு 12 வயசுலேயே ஓடி போனவன் இப்போ எங்கே இருக்கானோ? எப்படி பிழைக்கிறானோ? இருக்கானோ இல்லாட்டி இல்லவே இல்லையோ? என்னை நம்பி அவனை என்கிட்ட விட்டுட்டு செத்துப்போன எங்கள் அம்மா உன்னை மன்னிச்சிருப்பாங்களா? அந்த பாவம் தான் இப்போ நம்மளை துரத்துது. நம்ம செய்கிற பாவம்லாம் நம்மோட நிழல் மாதிரி நம்ம கூடவே வரும் என்ற தியாகராஜன் தம்பி பாபுவின் நினைப்பில் கண்களின் ஈரத்தை துடைத்து கொண்டார். சங்கரி வாயெடுத்து போனாள்.